கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் என்ற சீரியஸில் நம்ம பார்த்துட்டு வருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 மிராக்கிள்ஸ், 7 அற்புதங்கள். அது என்ன 7 அற்புதங்கள்? இதை குறித்து தியானிப்பதற்காக நம்ம தேவனிடத்தில் ஒத்தாசை நாடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ உம்முடைய அற்புதங்களை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். இதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, இதோட முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, நல்ல தீர்மானங்கள் எடுக்கத்தக்கதாக பரிசாவினால் எங்களை ஏவ வேண்டும் என்று இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வேதத்தில் வாசிக்கிறோம், ஐசையா 58, 13, 14 வசனத்தில், யாரெல்லாம் ஓய்வு நாளை மகிழ்ச்சி என்று சொல்லி தான் சொந்த காரியத்தை செய்யாமலும் சொந்த வேலையை செய்யாமலும் இதோ ஓன் ப்ளஷரை தேடாமல் இருக்கிறவங்களோ இவங்க தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்றும் இவங்க யாக்கோப்பினுடைய சொத்து என்று அழைக்கப்படுவாங்க என்று வேதம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசி காலத்தில், அதாவது வெளிப்படுத்தல் 13-15 சொல்லப்பட்டிருக்குது, அந்த மிருகத்தினோட சொரூபத்தை வணங்கலைன்னா, அதாவது போலியான ஓய்வு நாளை ஏற்றுக்கொள்ளனா வாங்க விற்க முடியாது, சாகடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதோ மெய்யான ஓய்வு நாளை அனுசரிக்க முடியாத தேவன் நம்மளுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. போலியான ஓய்வு நாளை உருவாக்கிட்டு அதை கீழ்ப்படிய வேண்டும் என்று சாத்தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதை சரியாக புரிந்து கொள்வதற்காக ஒரு 7 அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் செய்த காரியங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இருக்குது. அதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமாக நம்ம பார்ப்போம். கடைசி காலத்தில் ஒரு 3 செய்திகள் இல்லை 3 சத்தியங்கள் நமக்கு நங்கூரமாக செயல்படும். அது என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள், மனிதனோட சுவாபம், அதாவது விழுந்து போன மனிதனோட சுவாபம், மரித்த பின்பாக அவனோட நிலைமை, இந்த காரியமும், அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் பற்றின சாட்சி. நம்ம ஆத்மா இதோ காற்று அடிக்கின்ற கள்ள உபதேசங்களில் அடிச்சுட்டு போகாதபடிக்கு நம்ம நங்கூரமாக நிற்பதற்கு இந்த உபதேசங்கள் நமக்கு உதவி செய்யும். அதில் குறிப்பாக இன்றைக்கு ஓய்வு நாள் உபதேசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதிய ஏற்பாடில் 4 சுவிசேஷத்தில் 37 அற்புதங்கள் இயேசு செய்ததை பதிவு செஞ்சுருக்கும் போது, இதோ ஓய்வு நாளில் அவங்க செஞ்ச இந்த 7 அற்புதங்களை நம்ம கவனிக்க போகிறோம். பொதுவாக இயேசு கிறிஸ்து அநேக பிரசங்கம் பண்ணுவதை காட்டிலும் அதிகமாக அவங்க மற்றவங்களுக்கு சுகம் அளித்து கொண்டே இருந்தாங்க. அவருடைய அற்புதமானது அவர் எதற்காக வந்தாங்களோ அதுக்கு என்ன செஞ்சுன்னா சாட்சி கொடுக்குது. அழிக்க வரல, மீட்கவே வந்தேன் என்று சாட்சி கொடுத்துச்சு. அவர் இதோ தெருவுகள்லையும், மலை அடிவாரங்களிலும், கடல் கரைகளிலும், இதோ ஏரிக்கரைகளிலும் அவர் அற்புதங்களை செஞ்சு அநேகர் என்ன செஞ்சாங்க, சுகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்க அந்த 7 அற்புதங்கள், ஓய்வு நாள் பண்ண அற்புதங்கள் எவைகள் என்று கவனித்து பார்ப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் மட்டும் இருக்கிற ஒரு அற்புதம். 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு மனுஷனை படுக்கை எடுத்து நடன்னு சொன்னாங்க. அது ஓய்வு நாளாக இருந்துச்சு. எதற்காக இதை செய்தாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எருசலேமில் இருக்கக்கூடிய இந்த ஜெப ஆலயத்த தலைவர்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கும்படியாக, மெய் ஓய்வு நாள் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும்படியாக இந்த காரியத்தை செஞ்சாங்க. 2வது அற்புதம், ஓய்வு நாளில் செஞ்ச அற்புதம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 28 வசனங்கள் இருக்குது. ஒரு ஜெப ஆலயத்துக்கு இயேசு கிறிஸ்து கடந்த போது அங்கே பிசாசு பிடிச்ச ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து உதவி வேணும்னு சொல்லி கேட்ப வாய் வருவதற்கு முன்பாக அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசு பேச ஆரம்பிச்சிச்சு. நசரேயனாகிய இயேசுவே, ஏன் அதுக்குள்ளே வந்தீங்க, ஏன் அதுக்குள்ளே எங்களை அழிக்க வந்தீங்க என்று கேட்க வந்துச்சு. இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை அதட்டி அதை விட்டு வெளியில் வா என்று சொல்லி ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சாங்க. எதற்காக இதை செஞ்சாங்க? கலிலேயா பகுதியில் அவர் ஊழியம் ஆரம்பிக்கப்படுது என்பதற்கு சான்றிதழாக செஞ்சவும், இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, இந்த பிசாசுலேருந்து மீட்டு எடுக்கிற ஒரு வாழ்க்கை என்பதை காட்டும்படியாக இருந்துச்சு. 3வது அற்புதம் மத்தேயுலையும் இருக்குது, மார்க்லேயும் இந்த சம்பவம் இருக்குது. மார்க் 1ஆம் அதிகாரம் 29-31 வசனம் மட்டும், பேதுருடைய மாமி ஒரு ஜுரமாக இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு சென்று இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் மத்தியான நேரத்தில் வரும்போது பேதுருவோட மாமி ஜுரமாக இருக்கிறாங்க என்று அறிந்து அவங்கள தொட்டு அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா சுகம் கொடுத்தாங்க. எதுக்காக செய்தார் இந்த காரியத்தை? தேவனை நேசிக்கிறவங்க, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஜீசஸ் ரொம்ப ஸ்பெஷல் கேர் கொடுக்குறாங்க அப்படி என்பதற்காக என்ன செஞ்சாங்கன்னா இந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. இந்த பைபிளில்
3 பேருக்கு ஜுரத்துலேருந்து விடுதலை வந்துச்சுன்ற காரியம் இருக்குது. பவுலார் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் ஒரு நபருடைய தகப்பனுக்கு ஜுரத்துலேருந்து விடுதலை கொடுத்தார் என்று பார்க்குறோம். அதே போல் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் யூத ஜெப ஆலயத்தின் தலைவன் நோபல் ஜூயிஷ் ஃபாதர் இவருடைய மகனுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன நேரத்தில் ஜுரம் போயிட்டு என்று நம்ம காரியத்தை பார்க்குறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, இதோ உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கிறது. தேவனுடைய கற்பனைக்கு மீறி போகும் போது நமக்கு சாபம் வருது. அந்த சாபத்தில் ஒரு சாபமாக உங்களுக்கு ஜுரம் வரும் என்றது சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதையும் தேவன் என்ன செய்கிறாரு, நீக்கி ஆசீர்வாதமாக மாற்றுறார் என்பதை பார்த்துருக்குறோம். நம்ம பேதுருவோட மாமிக்கு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தாங்கன்ற செய்தி அந்த ஊர் முழுவதும் கடந்து போயிட்டு, ஆனால் எல்லாரும் வருவதற்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தனால சூரியன் அஸ்தமனம் ஆகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து அவங்க சுகப்படுத்தினாங்கன்னா அன்னைக்கு இருந்த ஜெப ஆலயத்தின் தலைவர்கள் மத்தியில் இவங்க விமர்சனத்துக்கு ஆளாவாங்க, ஒருவேளை ஆலயத்தை விட்டு தள்ளி வச்சிட போகிறாங்கன்ற பயந்து அப்படி செஞ்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நல்லது செய்கிறதுக்கு எதுக்காக தாமதமாகணும்? சூரியன் அஸ்தமனம் மட்டும் வெயிட் பண்ணுமா? அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி தேவோட திட்டம் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். 4வது காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் இருக்குது. இது சூம்பி போன கை உள்ள ஒரு மனுஷன். இந்த மனுஷன் கையை சுகப்படுத்துவதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள பார்க்குறாங்க. அவங்க இதயம் எவ்வளோ கடினமாகிடுச்சு என்று சொல்லி இந்த ஆசாரியன், பரிசேயன், வேதபாரகனோட இதயம்லாம் எப்படி கடினமாகிடுச்சு என்று பார்த்து வேதனைப்பட்டு என்ன செஞ்சார்னா, இருந்தபோதும் அந்த மனிதனுடைய கையை நீட்ட சொன்னாங்க. அவனுக்கு சுகம் கிடைச்சது என்று பார்க்குறோம். ஓய்வு நாள்லாம் என்ன, அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு இந்த அற்புதம் ஜீசஸ் என்ன செஞ்சாங்க, செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் இன்னொரு ஒரு நல்ல அற்புதம் ஒன்று இருக்குது. பிறவை குருடனை பார்வையடைய வச்சார். அது ஓய்வு நாளில். சிலோவாம் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லும் போது அது ஓய்வு நாளில் இருந்துச்சு என்றது பார்க்குறோம். 18 மாதங்களுக்கு முன்பாக படுக்கையை எடுத்து நட அப்படின்ட்டு சொல்லி மெய்யான ஓய்வு நாளை அனுசரிக்கிறதுக்கு மெய்யான கட்டளைகள் என்ன என்பதை காட்டுவதற்காக செஞ்ச அந்த சவாலை மீண்டும் ஜீசஸ் என்ன செஞ்சாங்கன்னா ஓய்வு நாளில் கண் பார்வை வர வச்சு அந்த சவாலை கொடுத்தாங்க. அதுமாரி ஜீசஸ் நமக்கு ஆவிக்குரிய கண் பார்வை கொடுப்பதற்கு ஆவலோடு காத்துட்ருக்குறாங்க அப்படின்பதையும் இந்த அற்புதம் என்ன செய்யுதுன்னா சாட்சி பகிர்றது. இன்னொரு அற்புதம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனம் மட்டும் இருக்கிறது. ஒரு கூனியை என்ன செஞ்சார்னா நேராக்குனாங்க. 18 வருஷமாக அந்த பெண்மணி கூணமாக இருக்கிறாங்க. இதோ இந்த பெண்மணி அவுத்து விடுறது எவ்வளோ அவசியம் அப்படின்னு சொன்னாங்க. ஓய்வு நாளை அனுசரிக்கிறதுனா என்னன்ட்டு ஒரு ஆடை அவுத்து விடுற, மாடை அவுத்து விடுற, குழியில் உருந்த ஆடை மாடை தூக்குற, ஆனால் 18 வருஷமாக குனிஞ்சு இருக்கிற இந்த மகளை அவுத்து விடணும் அல்லவா, இவ்வளோ ஆபிரகாமோட குமார்த்தி அல்லவா என்று சொல்லி ஓய்வு நாளை அனுசரிக்கிறதுக்கும் பாவத்திலேருந்து என்ன விடுதலை வருவதற்கு, பாவத்திலேருந்து அவுத்து விடுவதற்கு ஒரு முன் உதாரணமாக இந்த அற்புதத்தை என்ன செஞ்சாங்கன்னா இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறாங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களில் ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கிறது. அந்த மனிதனை சுகப்படுத்தலாமா என்று சொல்லி பரிசேயன்கிட்ட இருந்தும் இன்னும் வேதபாரகிட்ட இருந்தும் லாயர்கிட்டையும் கேட்குறாங்க, சாபத்தில் சுகப்படுத்தலாமா என்று சொல்லி. அவங்க எல்லாம் வாயை மூடிக்கிட்டு அப்படியே அமைதியாக இருந்தாங்க. ஜீசஸ் அவங்கள சுகப்படுத்தினாங்கன்று பார்க்குறோம். இந்த அற்புதத்தோட நோக்கமும் ஓய்நாளை எப்படி அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு காட்டத்தக்கதாக இருந்துச்சு. இந்த யூதர்கள் என்ன செய்தாங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓய்நாளை அனுசரிக்கிறதுக்காக பல வகையான சட்டங்களை போட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் மீறினா பாவம் செய்கிறாங்க என்று சொல்லி ஓய்வு நாளை பெரிய சுமையாக ஆக்கிட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கடிதம் வாசிப்பதும், ஓய்வு நாளில் ஒரு கோழி முட்டை இடும் என்று சொன்னால் அந்த முட்டை எடுக்கக்கூடாது என்பதற்கும், ஒரு பழம் ஓய்வு நாளில் பழுக்கும் என்றால் அதை சாப்பிடக்கூடாது என்றும், இல்லை உடம்பு வலியை போக்கிக்கிறதுக்காக ஒரு குளிரான குளியலோ இல்லை சுடுதண்ணி வைத்து குளிக்கிறதோ தவறு என்றுவதும், கத்திய பட்டை தீட்டக்கூடாது என்பதற்காகவும், இல்லை என்று சொல்லி போனால் ஷூ லேஸை கட்டக்கூடாது என்பதற்கும், கை தட்டக்கூடாது என்பதற்கும், ஒருவேளை போலி பல்ல வச்சுருப்பாங்க, போலி முடி வச்சுருப்பாங்கன்னா அதெல்லாம் ஓய்வு நாளில் கழட்டி வச்சிடணும் என்று சொல்லி இப்படி தேவையில்லாத சுமைகளை அதிகமாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா மக்கள் மத்தியில் சுமத்தி வச்சுட்டாங்க. புத்தகம் படிக்கக்கூடாது என்று சொல்லி இப்படி பல வகையில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு 39 சட்டங்களை கொண்டாந்தாங்க. அந்த 39 சட்டமும் 39 வழியாக பிரிஞ்சிருந்துச்சு.
அதாவது 1521 சட்டங்களை வைத்துக்கிட்டு இதெல்லாம் மீறினா பாவம் என்று சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று தான் படுக்கை எடுத்து நடக்கக்கூடாது, சுகம் அளிக்கக்கூடாது, கண் கழுவக்கூடாது, இப்படி என்று என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டங்களாக இருந்து இந்த சட்டங்களை மீறது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பாவம் என்று சொல்லி கற்பனையை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிரமாணத்தை மீறவர் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் ஜீசஸ் ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி சரியான பார்வை என்ன செஞ்சாங்கன்னா கற்றுக் கொடுத்தாங்க. இங்கே பார்க்கும் போது இவங்க தேவையில்லாமல் எழுத்து வச்ச அந்த சுமையை என்ன செஞ்சாங்கன்னா ஓய்வு நாள் அனுசரிப்பதற்காக இருக்கிற சுமையை அவுத்து விட்டுட்டாங்க. இதோ தேவன் போடாத சட்டங்களெல்லாம் போட்டு தேவனை பற்றி தப்பாக புரிந்து கொள்கிற விஷயங்களை அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா தள்ளி விடுறாரு. சரியான ஓய்வு நாளை அனுசரிக்கிறது எப்படி என்று சொல்கிறாங்க. இதோ சாத்தானானவன் தேவ கற்பனையை சுமையாக மாறி அப்படி தேவனுடைய கற்பனையுடைய பொருளை மீறுவதற்காக வச்சிருந்த காரியங்கள் எல்லாம் அவுத்து விட்டு மெய்யான ஓய்வு நாளை அனுசரிப்பது எப்படி என்று சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஆசாரியர்கள் வேதபாதர்களுக்கு போதுமான அளவு தேவனுடைய நாணம் இல்லை என்பதை அவர் என்ன செஞ்சார்னா இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து நிமித்தமாக அவங்களுக்கு புரிய வச்சாங்கன்று பார்க்குறோம். இதோ சுய லாபத்துக்காக கொண்டாந்த பிரமாணமும் இதோ நம்மளை மீட்பதற்காக அன்பின் பிரமாணமாக இருக்கிற இந்த பிரத்து பிரமாணத்தினுடைய வித்தியாசத்தை காட்டினாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, தாவீது பசியாக இருக்கும் போது இதோ அந்த சமூகத்தின் அப்பம் ஆசாரியனை தவிர்த்து வேறு யாரும் சாப்பிடக்கூடாது என்ற கட்டாயம் இருக்கும் போது அதை சாப்பிட்டு பசி அடங்கினார் அல்லவா. சாபத் இஸ் மேட் ஃபார் மேன், நாட் மேன் ஃபார் சாபத். ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டுச்சு, மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலை அப்படி என்று என்ன செஞ்சார்னா சொன்னாங்க. பசியும் களைப்பையும் போக்குவதற்காக சமூக அப்பம் பயன்பட்டிருக்கும் என்றால் இதோ ஓய்வு நாளில் நல்ல காரியங்களை செய்து மனிதனுக்கு என்ன செய்ய சொல்லி பார்த்தீங்கன்னா தேவநாம மகிமைக்காக மனிதனை என்ன செய்யணும் நல்ல பாதையில் கொண்டு வருவதற்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சரிதான் என்று சொன்னதை நம்ம பார்க்குறோம். இந்த ஓய்வு நாளில் செஞ்ச காரியம் அவங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்றும் அது சாபமாக இல்லை என்பதை காட்டினாங்க. இதை ஒன்றும் நல்லா புரிந்து கொள்வதற்காக ஒரு காரியத்தை இந்த 7 அற்புதத்திலிருந்து ஒரு அற்புதத்தை கவனமாக பார்க்கலாம். அது என்ன என்றால் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த 38 வருஷம் படுத்த படுக்கையில் இருக்கிற மனுஷனை படுக்கை எடுத்துட்டு நடன்னு சொன்ன காரியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த காலகட்டத்தில் அவர் பேசின காரியங்கள் செய்த காரியங்கள் எல்லாத்துலேயும் நாணமான அர்த்தங்கள் இருக்குது. ஏதோ தானோ அவர் செய்யலை. படுக்கை எடுத்து நட அப்படின்னு சொன்னார்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை நன்றாக உணர வேண்டும். ஏன்னா இந்த அற்புதம் வேற ஒரு நாளில் நடந்திருந்தா அவன் படுக்கை எடுத்து நடந்திருந்தானா அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஆனால் இவன் எழுந்ததில்லாதபடிக்கு அந்த படுக்கையை எடுத்துக்கிட்டு நடந்ததுனால அப்படியே அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலய பிரகாரத்தில் போயும் அந்த எருசலேம் பகுதி முழுக்க அவங்க போயிருக்கிறத பார்க்கும் போது ஓய்வு நாளில் இவன் மீறுகிறானே, ஆனாலும் படுத்த படுக்கையாக இருந்தவன் எப்படி நடக்கிறான் அப்படி என்று சொல்லி அந்த மக்கள் வியப்படைவோம். அவள் படுக்கை எடுத்து நடப்பது ஓய்வு நாளில் மீறுவது அல்லவா அப்படி என்று சிந்திக்கவும் அதுக்கான தெளிவுரை கேட்டுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து கிட்ட வரவும் இயேசு கிறிஸ்து அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் அங்கே செஞ்சாங்க. இதுக்காக ஜீசஸ் என்ன செஞ்சாங்க, அந்த குலத்தண்டை வந்தாங்க. யார் மிக அதிகமான தன்னுடைய தேவை இருக்குது என்று பார்க்குறாங்க. அங்கே இருந்த நபர்களே 38 வருஷமாக இருக்கிற நபருக்கு தான் இந்த தேவை இருக்கிறது என்பதை பார்த்தாங்க. அதனால தான் அவன்கிட்ட சொன்னாங்க, நீ படுக்கையை எடுத்துக்கிட்டு நட அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போது இந்த மனிதன் படுக்கையை எடுத்துகிட்டு நடக்கும் போது எல்லாருடைய கவனமும் இந்த மனிதன் மேலே இருந்துச்சு. ஒருவேளை அவன் சாதாரணமாக எழுந்து நடந்திருப்பான் என்றால் அவங்க ஓய்வு நாளை அனுசரிக்கணும் என்று சொல்லி மற்றவங்களெல்லாம் பார்க்காதபடிக்கு இருந்து கூட இவன் 38 வருஷமாக படுத்திருந்தவன் நடந்துட்டு போகிறானே என்றது என்ன செய்ய மாட்டாங்கன்னா கவனித்திருக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தன் சுமையை தூக்கிட்டு போகிறானே, ஓய்வு நாளை மீறானே, யாரா அப்படின்னு சொல்லி அவனை பார்க்கும்போது அவன் 38 வருஷமாக படுத்திருந்தவன் அப்படின்றத பார்க்குறாங்க. எப்படி இது கூடும், எப்படி இது சாத்தியமாகும் அப்படி என்பது என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியந்து பார்க்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இது சொன்னதுக்கான அர்த்தம் என்ன, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு, அதுக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. அந்த விடைக்கு பதில் கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த சுமையான பிரமாணத்தை எடுத்து வச்சுட்டு லகுவான பிரமாணத்தை தூக்கிக்கிட்டு நடப்பதற்கு தேவன் வழிகாட்டுவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு அவங்க மேலே விருப்பம் இல்லை. படுக்கை எப்படி இவன் எடுத்துகிட்டு நடக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை ஒரு பிரதானமாக அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அதற்காக என்ன செய்தாங்க அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மேலேயும் பகையை உண்டு பண்ணுவதற்காக வந்துட்டாங்க. ஆனால் ஜீசஸ் சொல்கிறாங்க,
ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், அவன் சுமையை நான் தூக்கணும் அல்லவா? ஏஞ்சல்ஸ்லாம் சாபத்தில் தேவனுடைய கற்பனையை, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அல்லவா? ஜீசஸ் என்ன செய்கிறாங்கன்னா, பிதாவுனோட வேலையை தான் என்ன செய்கிறாருன்னா அன்றைக்கி செய்கிறாரு தவிர்த்து ஓய்நாள் அவர் மீறல. பிதா எதற்காக குமாரன் அனுப்புனாங்க? இதோ இவ்வளவா அந்த உலகத்து மக்களை நேசிக்கிறார் என்று சொல்லி ஒரே பேரான குமாரனை கொடுத்துருக்குறாங்க. வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி இதற்கு நிகரான அன்பு வேறு எதுவுமே கிடையாது என்று சொல்லி குமாரன் வழியாக அவர் என்ன செய்கிறாருன்னா உலக மக்களை கன்வின்ஸ் பண்ணுறாரு, அவர் தான் அதிகமாக நேசிக்கிறார் என்று சொல்லி. அப்போ குமாரன் பிதாவோட அன்பை என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றாக பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு மக்கள் மத்தியில் கொட்டுறாங்க. அப்படிதான் 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறான். அவனுக்கு நண்பர்களில் தூக்கி தண்ணிக்குள்ளே போடுவதற்கு கூட அவனை தான் பார்த்து சொல்கிறாரு, அவன் படுக்கை எடுத்து நட அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த யூதர்கள் பிரமாணத்தை தங்களுக்கு தான் விளக்கம் தெரியும் என்று சொல்லி இந்த பிரமாணத்தை இப்படி தான் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பிரமாணத்தை மிகுந்த கடுமையாக மாற்றிட்டாங்க. பிரமாணத்துக்கு உள்ளான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு மேலான சட்டத்திட்டங்களை போட்டு அந்த சட்டத்திட்டங்கள் வழியாகவே என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவத்தை தங்கியிருப்பதற்கு வழி வச்சுட்டாங்க. தேவனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தேவன் சொன்னார் என்று சொல்லி சில வழிமுறைகளை செஞ்சு தேவனை மறக்க பண்ணி வச்சுட்டாங்க. தான் செஞ்ச காரியத்தை குறித்தே மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் என்ன செஞ்சிட்டாருன்னா மறந்து போயிட்டாங்க. பவுலார் நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு சொல்கிறத போல இல்லாதபடிக்கு இவங்க நான் 2 வாரத்தில் உபவாசிக்கிறேன், தசபாகம் கொடுக்குறேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லி தங்களை பற்றியே பேசினாங்க. தேவன் மறைஞ்சிட்டாங்க. இவங்க ரொம்ப பெருசாக வந்துட்டாங்க. இப்படி இருக்கக்கூடாது என்பது தான் தேவன் விருப்பப்படுகிறாங்க. தேவன் ஓய்வு நாளில் சூரியன் உதிக்காத என்று சொல்கிறாங்களா? இந்த பூமிக்கு வெளிச்சத்தை அனுப்பி பூமியில் அனல் உண்டு பண்ணும்படியாக வந்து இந்த உயிர் ஜீவன்கள் எல்லாம் நன்மை பெறுவதற்காக நீ செய்யாதன்னு சொல்லி ஓய்வு நாளில் சொல்லிட்டாங்களா? இல்லை ஓடாத என்று சொல்லிட்டாங்களா? இல்லை மரம் செடி கொடிகள்லாம் காத்தடிக்காத அப்படின்று சொல்லிட்டாங்களா? இல்லை ஒரு நெல்மணி வளராத என்று சொல்லிட்டாங்களா? இல்லை ஒரு இலை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளராது என்று சொல்லிட்டாங்களா? ஒரு மலர் பூக்கக்கூடாது என்று சொல்லிட்டாங்களா? இல்லை ஒரு மொட்டு வரக்கூடாது என்று சொல்லிட்டாங்களா? இதெல்லாம் தேவன் ஓய்வு நாளில் பண்ணக்கூடாது என்று சொல்லலையே. இதெல்லாம் நடந்து தானே கொண்டிருக்குது. இதெல்லாம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி நடப்பதனால தேவனை இன்னும் தானே மகிமைப்படுத்துது. அப்படி தானே தேவனும் சொல்கிறாங்க. நன்மை வருகிற காரியங்களை நமக்கு மனிதனை மீட்டெடுப்பதற்காக செய்ய வேண்டும் என்று சொல்கிறாங்க. தேவனோட கரம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதனை மீட்டு எடுப்பதற்காக மற்ற நாளில் காட்டிலும் ஓய்வு நாளில் அதிகமாக இயங்கி கொண்டிருக்குது என்பதை நம்ம உணர வேண்டும். கடவுளுடைய பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் பரிசுத்தமான செயல்களை செய்து அதிலும் தொலைந்து போன ஆடை தேடி கண்டுபிடிச்சது போல இதோ பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை மீட்டு எடுப்பது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. தேவன் இந்த ஓய்வு நாளில் நாமும் தேவனோட சேர்ந்து மனித குலனை மீட்டு எடுப்பதற்காகவும் இதோ மனிதனை என்ன செய்ய சொல்லி பார்த்தீங்கன்னா பாதுகாப்பதற்கும் சத்தியத்தில் வழி நடத்துவதற்காகவும் இந்த வேலை செய்ய வேண்டும் என்பது தேவன் அறிந்திருக்கிறாங்க. பொதுவாக செய்ய வேண்டிய வேலைகளை தான் செய்ய வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. அதை தான் ஆயத்த நாளில் செய்து வைத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. இந்த உலக சம்மந்தப்பட்ட தற்காலிகமான காரியங்கள் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் தேவனுக்காக நான் ஸ்பெஷலாக சில காரியங்களை செய்யணும் என்பதற்கு தான் ஆயத்த நாளில் நீ ஆயத்தப்படு அப்படின்று சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஸ்பெஷலான காரியங்களை நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் செய்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுங்கிறவர்களாக இருக்கிறோம். ஜீசஸ் ஓய்வு நாள் முடிட்டோம், அப்புறம் நான் இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணல. இன்றைக்கே அதை கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்களே. ஹெவன் ஒரு ஜபத்தை கேட்பதற்கு ஓய்வு நாள் முடிட்டோன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, உடனே கொடுப்பதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களே. அப்படி தான் தேவன் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மனிதர்கள் நம்மளை அப்படி விழுந்து போன மனிதர்களை மீட்டெடுப்பதற்காக அவரோட சேர்ந்து வேலை செய்வதற்கு நம்மளை அழைக்கிறாங்க. எந்த வேலைகள் நம்மளுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறதோ இல்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலக பொழைப்புக்காக இருக்கிறதோ லாபம் கொடுப்பதற்காக இருக்கிறதோ இந்த காரியங்களில் தான் நீ ஓய்ந்துரு அப்படி என்று சொல்கிறத பார்க்குறோம். நம்ம சாபத்ன்றது ஓய்வு நாள், எ டே ஆஃப் ரெஸ்ட் என்று பார்க்குறோம். அது ஆசீர்வாதம் நிறைந்த நாளாகவும் பார்க்குறோம். ஆனால் இந்த நாளில் கஷ்டப்படுகிற ஒரு மனிதன், ஒரு கூனி, ஒரு சூம்பி போன கை உள்ள ஒரு மனிதன், 38 வருஷமாக படுத்திருக்கிற மனுஷன், பிசாசினால் பிடிபட்டிருக்கிற ஒரு மனுஷன், இவங்களெல்லாம் சுகப்படுத்த வேண்டாமா? கண்டிப்பாக சுகப்படுத்தணுமே.
இன்ஃபேக்ட் அப்படி செய்கிறதுனால, ஓய்வு நாளில் செய்கிறதுனால அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தான் இருக்குது என்பதை மறந்து விடக்கூடாது. இதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த படுக்கையை எடுத்து நட அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த மனிதன் படுக்கை எடுத்து நடந்த நிமித்தமாக எல்லாரோட கவனமும் அங்கே வந்தது. இப்போது அந்த மனிதர்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் தாட்ஸ். என்ன தாட்ஸு, என்ன ஒரு தன்னுடைய எண்ணங்கள் புரிந்து கொண்டிருக்குது. இதோ ஓய்வு நாளில் இந்த படுக்கையை எடுத்து நடக்கிறது பாவம் இல்லைன்றதுனால தானே இவன் நடக்க முடியுது. 38 வருஷமாக நடக்க முடியாதவனால நடக்க முடியுது. அப்போ அது சரின்னா நான் ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்று சொன்ன முறை தப்பாயிற்றே அப்படி என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் தாட்ஸ். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் ஓய்வு நாளை நிறைய பேர் மீறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சாக்கு போக்கில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் யூதர்கள் போல் ரொம்ப லீகலிஸ்டிக்காக இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு. யூதர்கள் படிக்கூடான்னு சொல்லிட்டாங்க, அதனால நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களா நம்ம இல்லாதபடிக்கு நம்ம ஓய்வு நாளில் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சுட்டு இதெல்லாம் மற்ற நாளில் செய்ய வேண்டிய காரியங்களை என்ன செய்யலைன்னா ஒதுக்கிக்கொண்டு நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கி இப்படி ரிவர்ஸில் இருக்குது. நான் அன்றைக்கி இந்த படுக்கையை எடுத்து நடந்தனால எல்லாரோட கவனமும் அங்கே போயிட்டு என்ன செய்யலாம் அப்படின்ற என்ன செஞ்சாங்கன்னா சிந்திக்க ஆரம்பித்தாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யலாம், சனங்கக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டுட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்வார், விசாரணை பண்ணுவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அங்கே விசாரணை பண்ணுறாங்க. எதுக்காக விசாரணை பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு இப்படி விசாரணை பண்ணுவார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன செயல் தப்பு என்று அன்றைக்கி இருந்த சபை அது அவரை கடிந்து கொள்குது, இல்லை அவருக்கு எச்சரிப்பு கொடுக்குது என்ற ஒரு அபிப்பிராயம் மற்றவங்களுக்கு வர வேண்டும் என்று அப்படி செஞ்சாங்க. இவ்வளோ திட்டம் போடுவத அளவுக்கு இவங்களுக்கு சிறந்த நாணம் இருக்குதா? அதாவது நாணம்னு சொல்ல முடியாது, இது ஒரு கன்னிங்னஸ் அப்படி இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இல்லை. இந்த திட்டத்தை சத்துருவை போட்டு அவங்ககிட்ட கொடுக்குறான். மனிதர்கள் ஏஜெண்டாக மாறி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த வேலையை செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி சர்ச்சு போர்டும் ஓய்வு நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அன்றைக்கி கிறிஸ்துவ நிறுத்தி கேள்வி கேட்டது போல் நாமும் இன்றைக்கி ஓய்வு நாளில் மீறுகிற காரியங்களாக இருக்கும் போது ஓய்வு நாளில் சமைக்கலாமா? வேதம் தெளிவாக சொல்லிருச்சு அந்த காரியம் தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் நம்ம மன்னாவின் மூலமாக. இல்லை ஓய்வு நாளில் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாமா? நமக்கு தெரியும் என்ன விடை என்று பண்ணக்கூடாதுன்னு நல்லா இருந்திருக்கிறோம். இப்படி ஓய்வு நாளில் நமக்கு தேவன் இம்ப்ரெஸ் பண்ணுற விஷயங்களை வைத்துக்கிட்டு இன்றைக்கி நவீன காரியங்கள்லாம் நிறைய மாறி இருக்கிறபடினால ஓய்வு நாளை அனுசரிப்பதற்கு எனக்கு முதல்ல தேவைப்படுறது தேவன் மேலே இருக்கிற அன்பு. இந்த அன்பு என் மேலே தேவன் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் நான் மீறாதபடிக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருப்பேன். தேவையில்லாத சட்டங்களெல்லாம் நீக்கி போட்டுட்டு இந்த மனிதன் எழுந்து நடந்தது போல் நானும் நடப்பேன் என்பதில் இந்த மாற்றும் கருத்து கிடையாது. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச இந்த அற்புதம், 7 அற்புதங்கள் நமக்கு இன்றைக்கி ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்கணுன்ட்டு கற்றுக் கொடுக்கறது நமக்கு மிக முக்கியமான பாடமாக இருக்கிறபடினால் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து சிந்தித்து செயல்படுவோம். இதற்காக நம்ம என்ன செய்வோம்னா தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதை ஓய்வு நாளை நான் மீறாதபடிக்கு அனுசரிக்க, அதே நேரத்தில் போலியான சுமைகளை நான் சுமக்காதபடிக்கு நான் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்ப என்னை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பராக. அடுத்த நிகழ்ச்சிகள் சந்திப்போம்.